எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனுவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுடன் நாங்கள் இந்த முறை தாயக விடுமுறைக்கு சென்றிருந்த போது அங்கு சிகிரியாவுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. சிகிரியாவில் அங்கு ஒரு கிராமத்து வாழ்க்கை முறையை ஒரு 2 மணித்தியாலம் நாங்கள் மீண்டும் வாழ்ந்து பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் ஒரு சில பதிவுகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். தொடரும் வீடியோவுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி அந்த கிராமத்து வாழ்க்கை முறை இருக்குன்னு சொல்லி ஒரு சில பதிவுகளை உங்களோட. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த மாட்டு வண்டியில் தான் பயணம் செல்ல போகின்றோம். ஆதிகாலத்தில் எல்லாம் இந்த மாட்டு வண்டியில் தான் பயணம் செய்திருப்பார்கள். அதே போல் நாங்களும் இந்த மாட்டு வண்டியில் போக போகிறோம். நானும் 2 பிள்ளைகளும் எங்களோட வந்த வாகன டிரைவரும் இந்த மாட்டு வண்டியில் தான் நாங்கள் போக போகிறோம். இது நிறைய நேரத்தை நான் உங்களுக்கு குறுக்கி சிறிய வீடியோவாக எவ்வளவு சிறிய வீடியோவாக தரையிலுமோ அவ்வளவு சிறிய வீடியோவாக தருவதற்காகத்தான் நான் இதை முயற்சி செய்து சுருக்கி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த சிகிரியா என்ற இடத்துல இருந்து அந்த மெயின் ரோட்டில் இருந்து நாங்கள் இப்போ உள் பாதையால் போய்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அந்த மாட்டு வண்டியில் போகிறது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மாடு எவ்வளவு கஷ்டப்படுகிறதுன்றதை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருந்தது. இருந்தாலும் இந்த இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் புதுசு. இன்றைக்கு தான் இந்த மாட்டு வண்டிலேயே இயல் போகினோம். அப்போ அதால் அவைகளுக்காக நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். இப்போ இந்த மாட்டு வண்டியால் இறங்கி நாங்கள் இந்த பாதையால் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய படகுகள் இருக்குது. இந்த படகுல தான் நாங்கள் இந்த ஆற்றை கடந்து அந்த ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம். இப்போ இதில் மகன் நிற்கிறார், நான் இறங்கி வந்திருக்கிறோம். இனி நாங்கள் இந்த போட்டில் ஏறப்போகிறோம். இது அந்த சவலால் வலிச்சு தான் இதை கொண்டு போகணும். இதுக்கு மோட்டரோ என்ஜினோ எதுவுமே இல்லை. அப்போ அதில் தான் நாங்கள் போக போகிறோம். அந்த மாட்டு வண்டியில் சவாரி செய்து கொண்டு வந்தவர் தான் இந்த படகையும் செலுத்தி கொண்டு போக போகிறார். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 படகை ஒண்டா ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே வெயில் படாமல் இருக்கணுன்றதுக்காக கூரி எல்லாம் போட்டு அழகாக வச்சிருக்கணும். அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தாமரை பூக்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் படகுல போய்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஒரு அழகான இடம். வெயிலும் பெருசாக வெயிலண்டும் இல்லை. ஆனாலும் அந்த வெயிலாக இருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ள அந்த மரங்கள் சூழ்ந்த சூழ்நிலைக்கு நாங்கள் போகிறதால மிகவும் குளிர்மையாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தாமரை எல்லாம் இருக்குது. அதில் இந்த தாமரை மலர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை மலர்கள் 1-2 பூ தான் பூத்திருக்குது. எனக்கு தெரியாத முதல் இந்த தாமரை மலர்களே இந்த தம்பி தேடுறாருன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் தெரியும். தாமரை மலர்களை பிடுங்கி இந்த படகுல பயணம் செய்கிறவர்களுக்கு அவர் அதை மாலையாக செய்து கொடுப்பார். அப்போ எனக்கு தெரியாது. பிறகு அவர் மாலையாக செய்த விதத்தை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள இந்த மரங்களுக்கு இடையில் இந்த தாமரை மலர்களுக்கு இடையில் எவ்வளவு அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு தாமரை மலரை அவர் பிடுங்கி எடுத்துட்டார். எங்கேயாவது 1-2 தாமரை மலர்கள் தான் பூத்திருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே காலையில் இருந்து மாலை வரைக்கும் இப்படி எங்களை மாதிரியே நிறைய படகு சவாரிக்கு மக்கள் வருவார்கள். அவர்களையெல்லாம் கூட்டி வரும்போது இவர்கள் ஒரு சிலருக்கு அதை மாலையாக செய்து கொடுப்பினோம், ஒரு சிலருக்கு அந்த தாமரை இலைகளை தொப்பி மாதிரி செய்து கொடுப்பினோம். அதில் இப்போ இந்த தாமரை மலர்களை இப்போ நாங்கள் 3 பேர் போனாங்க. டிரைவர் அவர் எப்பவும் வர்ற ஒரு ஆள், அதால் அவருக்கு இல்லை. இது நாங்கள் பார்வையாளராக நாங்கள் போனதால் எங்கள் 3 பேருக்கும் ஒரு 3 தாமரைக்கும் தேடணும். அப்போ அந்த தாமரை மலர்களைத்தான் இந்த தம்பி தேடிக்கொண்டு இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காசு கொடுத்து தான் வந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களால் என்ன முடியுமோ உழைக்க அப்படி கஷ்டப்பட்டு இந்த சவலால் வலித்து இந்த மக்களை கூட்டிக் கொண்டு காட்டி அதில் இருந்து தான் இவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். இப்போ அடுத்த 2வது தாமரை மலரையும் அவர் பறித்தெடுத்து விட்டார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இது பணம் கொடுத்ததுன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு
5000 இலங்கை காசு, ஒரு ஆளுக்கு 5000 ரூபா படி, 3 பேருக்கும் 15000 ரூபா. அது வந்து எப்படின்னு சொன்னால், இங்கேருந்து இந்த படகுல மாட்டு வண்டியில் முதல்ல வந்து இந்த படகு சவாரி செய்து முடித்த பிறகு நாங்கள் அந்த கிராமத்து வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் தான் இந்த காசு. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ இந்த தண்ணீரில் இருந்து பறித்தெடுத்த இந்த தாமரை மலர்களை இந்த தம்பி மாலை செய்ய போகிறார். நான் தாமரை மலரில் எப்படி மாலை செய்ய போகிறார், ஒரே தாமரை மலரை வச்சு எப்படி மாலை செய்ய போகிறார் என்று யோசித்தேன். நான் பொதுவாகவே மாலை செய்வதுன்னு சொன்னால் நிறைய மலர்கள் தேவை, அப்படித்தான் நான் என்னுடைய மனசில் நினைச்சதான். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்க, எல்லா தாமரை மலரையும் அவர் ஒரே அளவுக்கு எடுத்துட்டு இப்போ அவர் எப்படி அந்த தண்டை உடைச்சி சின்னதாக அந்த தண்டை உடைச்சிட்டு அதை பாதியாக்கி 2 பக்கத்தாலையும் அவர்கிட்ட கையில் 2 போர்வையாக இப்போ வந்து கொண்டு இருக்குது. இப்போ அது அந்த தண்டு ஒவ்வொன்றையும் தண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழல் மாதிரி தான் இருக்கும். அதை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆக உடைச்சி எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் தண்டுகளை உடைச்சி எடுத்துட்டு திரும்ப அந்த நாரை வச்சு அதை மாலையாக கையில் கட்டி எடுத்துடுவார். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நானும் நினைச்சேன் மாலைன்னு சொன்னால் இவ்வளவு தாமரை பூ வேணும், அதுங்களை மாலை செய்து முடிஞ்சுது. இப்போ அடுத்த தாமரை மற்ற ஒரு மகனுக்கு கொடுத்துட்டார். இப்போ அடுத்த மகனுக்கு செய்கிறதுக்கு அப்படி இந்த தாமரை பூவை எடுத்து அந்த தண்டில் இருந்து அப்படி ஒரு மாலை செய்கிறாருன்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு ஒரு கையிலேயே எவ்வளோ ஒரு அழகான வித்தியை வச்சு இந்த தாமரை மலரில் நல்ல ஒரு மாலை வந்து செய்திருக்கிறேன். இது வந்து இலங்கையில் வாழ்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் இதை வந்து வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தா அவர்களுக்கு இது ஒரு புதினமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ எங்களோட பிள்ளைகளும் இங்கே லண்டனில் பிறந்து வளர்ந்து இதை வந்து பார்க்குற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கும் இது புதுமையாகத்தான் இருக்கும். சாதாரணமாக நாங்கள் இலங்கை வாழ் மக்களுக்கு எங்களுக்கு ஊரில் இருக்கிற எங்களுக்கு இதை பார்த்தா இதில் ஒரு அதிசயமும் இருக்காது. ஆனால் இதை வெளிநாட்டு மக்கள் பார்த்தா அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இது ஒரு அழகான ஒரு புது விடயமாகவும் தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட பிள்ளைகளும் இதை அவரோட பார்த்து கொண்டிருந்தவை எப்படியம்மா இந்த ஒரு தாமரை தண்டை வச்சு இவர் எப்படி இந்த தாமரை மாலை செய்கிறாருன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடைசி மாலை 3வது மாலை செய்து முடித்து போட்டு கொண்டிருக்கிறார். இப்போ முடிச்சுட்டு இது வந்து எனக்கு தான் இந்த மாலையும் இந்த சின்னதாக இந்த தண்டு கொஞ்சம் குறைவாக எடுத்த மாலையை வந்து இந்த பூவை வந்து கையில் வச்சுருக்கிறதுக்காக எனக்கு தாரார். நான் இதை வாங்கிட்டேன். அதை வாங்கி நான் கழுத்தில் போட்டுட்டேன். எனக்கு தந்த மாலையை மற்ற பூவை கையில் பிடிச்சி கொண்டு இருக்கிறேன். நான் இறங்கும்போது அதை காட்டுறவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 3 பேருக்கும் இந்த தாமரை மலர்களை எடுத்து தந்துட்டார். நாங்கள் இந்த இடங்களெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு குறுக்கீதாக தான் தந்துருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 3 பேரும் இந்த மாலையை கழுத்தில் போட்டுருக்கிறோம். நான் மட்டும் கையில் அந்த ஒரு தாமரை மலரை வச்சு கொண்டு இருக்கிறேன். நாங்கள் இப்போ அடுத்த கரைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இப்போ இறங்கி இந்த கிராமத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பழைய காலத்தில் இந்த தோட்ட காவலுக்கு இப்படித்தான் மக்கள் இருப்பார்களாம். யானைகளோ அல்ல வேறு மிருகங்கள் வராமலுக்கு இருக்கிறதுக்காக இப்படி மேலே உயரத்தில் இப்படி ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி குடில் மாதிரி கட்டி அதில் தானே இருந்து காவல் காத்து கொண்டு இருப்பினோம். அதில் தான் என்னுடைய மகன் ஏறி பார்க்குறார். இது வந்து இப்போ அந்த பாதை வழியால் நாங்கள் அதெல்லாம் பார்த்து கொண்டு அந்த கிராமத்து வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அவர்கள் தோட்டம் எல்லாம் செய்கிறார்கள். தோட்டம் இருக்குது. இது வந்து இந்த மலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பூ. அதைத்தான் நான் சுற்றி வீடியோ எடுக்கிறேன். அங்கிருந்து வரும்போது நான் இந்த மரத்தையும் அவர்கள்ட்ட கேட்டு எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு சின்ன துண்டு வேண்டி கொண்டு போகணும் எங்களை வீட்டு அம்மாக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக. இப்போ என்னுடைய பிள்ளைகள் இந்த வயலுக்களால் அந்த வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நான் அவர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறேன். இந்த குடிசையில் தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ அவர்கள் எங்களை வரவேற்கிறதுக்காக அங்கே எங்களை வரவேற்று உள்ளுக்க கூப்பிடினோம். இது ஒரு மண்ணால் செய்த களிமண்ணால் செய்த ஒரு வீடு. மேலே ஓலை குடிசை.
இங்கே தான் எங்களுக்கு முன்னால் வச்சு தான் அவர்கள் சமைக்க போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே எல்லாம் தொடங்கிட்டுது. இப்போ இந்த அம்மா வந்து உள்ளில் தேங்காய் உரித்து காட்ட போகிறா. இந்த அம்மாவும் இன்னும் ஒரு அக்காவும் தான் அந்த வீட்டில் இருந்தவையால். இந்த 2 பேரும் வந்து சிங்களம் மட்டும்தான் கதைப்பினம். அவைகளுக்கு தமிழ் தெரியாது. ஆனாலும் எங்களோட கூட வந்த டிரைவருக்கு சிங்களம் தெரியுமென்றதால் அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி கொண்டிருந்ததால் எங்களுக்கு மிகவும் இப்போ வந்து சமைக்கிறதுக்காக இந்த தேங்காயை உள்ளில் உரித்து காட்டுறா பிள்ளைகளுக்கு. இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் இது முதல் தான் இதை பார்க்கணும். எங்களோட பிள்ளையால் எப்படி ஒரு தேங்காயை எடுத்து உள்ளில் உரித்து அடிக்கணும்னு சொல்லி அவள் அதை அழகாக உரித்து எடுத்துட்டா. இப்போ உரித்து எடுத்துகிட்டு இந்த தேங்காயை கொண்டு வந்து தான் அவையால் சமையலுக்கு பயன்படுத்த போயினோம். அந்த அக்கா சிங்களத்தில் அந்த டிரைவரோட கதைச்சு கொண்டு இருக்கிறா. ஆனால் எங்களுக்கு விளங்காத சிங்களம் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும், ஆனால் கதைக்க தெரியாது. அப்போ அந்த அண்ணா தான் எல்லாம் விளங்கப்படுது. இப்போ அவள் கிளிக்கு பார்க்க அதில் இளநீ இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த தேங்காயை அவள் உடைச்சி எங்களோட பிள்ளைகளுக்கு இளநீ குடிக்க கொடுக்க போகிறான். அந்த இளநீ குடிக்க கொடுக்குறதும் சிரட்டையில் தான், கிளாஸ் ஒன்றும் இல்லை. அந்த தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய்க்கு இருக்கிற இளநீரை பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்க போகிறா. பாருங்க, அவியல் கையில் திருவோடு ஏந்தி இருக்கிற மாதிரி சிரட்டையை ஏந்தி கொண்டு நிற்கணும். இந்த இளநிக்காக எங்களோட பிள்ளைகளுக்கு இளநின்னு சொன்னால் சரியான விருப்பம். அப்போ இங்கே இந்த இளநிக்கு அந்த சிரட்டையை ஏந்தி கொண்டு நிற்கணும். அவாவும் இளநியை விட்டு கொண்டு இருக்கா. அந்த ஒரு தேங்காயை உடைச்சி 2 பேருக்கும் இளநியை பகிர்ந்து கொடுக்குறா. இப்போ அவியல் அந்த இளநீ எப்படி இருக்குன்னு சொல்லி குடித்து பார்க்க போயினோம். அப்போ பாருங்கோ, இளநீ குடிக்கணும் 2 பிள்ளைகளும் சிரட்டையில். அவருக்கு தெரியாத குடிக்கலாமோன்னு என்னட்ட கேட்குறார் மகன். அப்போ குடித்து பார்க்கணும். குடித்து பார்த்துட்டு அவர் சொல்கிறார் நல்லா இருக்காமன்ட்டு. அப்போ குடிச்சிட்டு பாதி எனக்கு தந்தவர், நான் குடித்து பார்க்குறேன். இப்போ இளநியை உண்மையில் நல்ல சுவையாகத்தான் இருந்தது. என்னென்னு சொன்னால் இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு இளநீர். இப்போ அந்த தேங்காய், அது வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா இல்லை முட்டுக்காய் தேங்காய் தான். அவள் அதை அந்த தேங்காய் சொட்டை கத்தியால் சூண்டு கொடுத்துருக்குறா. அந்த தேங்காய் சொட்டைத்தான் இப்போ என்னுடைய பிள்ளைகளை நானும் சாப்பிட்டு பார்க்குறோம். அதனால் முட்டுக்காய் தேங்காய் என்றபடியாக சாப்பிட மிகவும் சுவையாக இருந்தது. இப்போ அந்த மற்ற அக்கா சமைச்சு கொண்டிருக்கிறார். இந்த அம்மா வந்து இப்போ தேங்காய் திருவ போகிறா. இப்போ இந்த அம்மா தேங்காய் திருவி கொண்டிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இங்கே வெளிநாடுகளெல்லாம் கைக்கு தனியாக எக்ஸசைஸ், காலுக்கு தனியாக எக்ஸசைஸ்ன்னு சொல்லி நிறைய எல்லாம் ஜிம்முக்கு போய்த்தான் நாங்கள் எக்ஸசைஸ்கள் செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் நாங்கள் இப்படி தேங்காய் திருவுறது, தேங்காய் பால் புளிக்கிறது, அதெல்லாம் கைக்கு எவ்வளவோ எக்ஸசைஸ், வீடு கூட்டுறது, முத்தம் கூட்டுறது எல்லாம். அதே மாதிரி இப்போ இவா தேங்காய் திருவி கொண்டிருக்கிறா. அவள் தேங்காய் திருவி கொண்டிருந்து கொண்டு என்னுடைய மகன்கிட்ட கேட்குறா, அவர் தேங்காய் திருவி பார்க்க போகிறாருன்னு சொல்லி. இப்போ அவர் தேங்காய் திருவ போகிறார். வாங்க அப்படி திருவுறாருன்னு பார்ப்போம். ரெண்டையாலையும் டேய் அம்மா எப்படி திருவுறார். Okay. Amma dua. Amma very nice. Thank you. Pastiya. இப்பதான் தேங்காய் எடுக்க இது வேறு எவ்வளோ தேங்காய் வருதுண்டு. தேங்காய் திருவைக்கு இந்த சைட்டில் தான் முதல் திருவணும். கல்ட்டன் திருப்பி போங்க. எவ்வளோ நாள் தேங்காய் எங்களுக்கு முன்னால் தான் அனைத்து சமையலும் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கா வில்வம் பூ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வில்வ மரம். அந்த வில்வ மரத்தின் பூவை எடுத்து இந்த பானையில் போட்டு தண்ணி விட்டு இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கணும். காய்ச்சி அந்த தண்ணியை ஒரு டீ மாதிரி, நாங்கள் கேபிள் டீ குடிக்கிற மாதிரி இந்த டீ மாதிரி குடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண் பானையில் தண்ணி வச்சுருக்குது. அந்த தண்ணியை என்னுடைய மகன் குடிச்சு பார்க்க போகிறார். மண்பானையில் இருக்கிற தண்ணி எப்படி இருக்குமென்னு சொல்லி. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நான் ஃப்ரிட்ஜில் நாங்கள் வச்சு குடிக்கிற மாதிரி நல்ல குளிராக இருக்கோம்னா பலரும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இருக்குண்டு. இப்போ அவள் அந்த வில்வம்பூ அடுப்பில் வச்சு தண்ணி விட்டு காய்ச்சினதை எங்களுக்கு சிரட்டையில் விட்டு தரப்போகிறா குடிக்கிறதுக்கு. இது ஒரு நாங்கள் க்ரீன் டீ
ஹேர்பல் டீ குடிக்கிற மாதிரி தான் இது ஒரு நல்ல ஒரு டீ, உடம்புக்கு மிகவும் நல்லொரு ஆரோக்கியம் இந்த டீன்னு சொல்லி அவர்கள் சொன்னவர்கள். இதைத்தான் நாங்கள் போன உடனே குடிக்க தரதுக்காக எங்களுக்கு இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி கொண்டிருந்தவா அது கொஞ்சம் நிறம் வர இல்லையாமன்னு சொல்லி திரும்ப அடுப்பில் வச்சு காய்ச்சி இப்போ கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கணும். அதோட பனை வெல்லம், பனையில் இருந்து எடுத்த அந்த பனை வெல்லத்தோடு தான் இந்த வில்வம்பூ தேநீரை குடிக்க போகிறோம் நாங்கள். நான் இதுவரைக்கும் நான் குடித்ததில்லை. அப்போ எனக்கே புதிதாண்டா, என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி புதிதாக இருக்குமென்று சொல்ல தேவையில்லை. இப்போ அவர்கள் சிரட்டையில் இந்த வில்வம்பூ தேநீரை குடித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குரக்கன் அல்லது ராகி என்று சொல்கிறது அல்லது கேழ்வரகுன்னு சொல்கிறது. இந்த குரக்கனை கொண்டு போய் இந்த பழைய காலத்துல எல்லாம் நாங்கள் அரைக்கிற இந்த திருகை என்று சொல்கிற இந்த கல்லில் கொண்டு போய் இவா அரைச்செடுக்க போகிறா. பழைய காலத்துல எல்லாம் இப்படித்தான் உளுந்து மற்றது பயிர் அதெல்லாம் உடைக்கிறது, மாவாக்குறது. அதைத்தான் இப்போ இந்த குரக்கனை கொண்டு போய் அதுக்கு போட்டு எப்படி இந்த கல்லில் போட்டு இந்த குரக்கனை அரைக்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ அவள் கேட்குறா சிங்களத்தில் நாங்கள் பிள்ளைகள் அரைக்க போயிடுவோம். இப்போ என்னுடைய 4வது மகன் அந்த குரக்கனை போட்டு அரைக்கிறார். பாருங்க அவர் எவ்வளோ வேகமாக அரைக்கிறாருன்னா. அப்போ நான் நினச்சேன், நானும் ஒரு நாளும் இதில் அரைச்சி பார்த்தது இல்லை. அப்போ அரைக்கிறார், இவ்வளவு இலகுவாகவா இருக்குமென்னு நினச்சி பார்த்தேன். இது வந்து நீங்கள் வெளியில் கொட்டுப்படுதான்னு நினைக்காதீங்க. இதில் இது வந்து பார்க்குற ஆக்களுக்காக இது எப்படி வச்சிருக்கணும். ஆனால் அவையல் அரைக்கும் போது இதை அடுத்த என்னுடைய கடைசி மகன் அரைச்சி பார்க்குறார். அவைகளுக்கெல்லாம் இது உண்மையில் ஒரு புதுமையாக ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் அரைக்க போகிறேன். நான் போய் ஆட்டுக்கு அந்த கல்லில் போய் பிடிச்சா நானும் இவங்களை அரைச்ச வேகத்தை பார்த்து இலகுவாக இருக்குமாக்குமென்று பார்த்தா அதை முதல்ல பார்த்தா சுத்தவே முடியலை. அந்த வீடியோவை கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சுத்த தொடங்கின வீடியோவை போட்டிருக்கிறேன். அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. இப்படியெல்லாம் நாங்கள் செய்தால் எங்களுக்கு எந்த ஒரு எக்ஸசைஸுமே தேவையில்லை. கைக்கு காலுக்குன்னு நாங்கள் ஜிம்முக்கு போய் செய்ய தேவையில்லை. இப்போ தான் நான் இந்த வில்வம்பூ டீயை குடிக்கிறேன். உண்மையில் அவ்வளோ ஒரு சுவையாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அதை அந்த பனை வெல்லத்தோடு குடிக்கும்போது அருமையாக இருந்தது. இப்போ அந்த அரைச்செடுத்த குரக்கன் மாவை திருவி எடுத்த தேங்காய் பூவை அதுக்குள்ளே போட்டு தேங்காய் பூவும் இந்த குரக்கன் மாவையும் போட்டு ஒரு ரொட்டி செய்ய போயினோம். அந்த ரொட்டியை தான் இப்போ அவள் செய்கிறதுக்கு குழைக்கிறாள். இப்போ இந்த குரக்கன்மா ரொட்டியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. மற்றது இந்த குரக்கன்மா ரொட்டிக்கு உப்பு போடுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லுப்பு, கடலில் இருந்து உழைஞ்செடுத்த இந்த கல்லுப்பை தண்ணி விட்டு வச்சிருக்கணும். அந்த உப்பு தண்ணியை தான் இப்போ அவள் சேர்க்கிறா. இதுக்குள்ளே போட்ட பொருள்னு சொன்னால் ஆட்டுக்கல்லில் அரைச்செடுத்த குரக்கன் மாவும் தேங்காய்ப்பும், நிறைய தேங்காய்ப்பும் போட்டு உப்பு தண்ணியும் விட்டு கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதுவும் விட்டு இந்த ரொட்டியை குழைச்செடுக்கிறதுக்கு முதல் வாழை இலையை வச்சு தான் அந்த வாழை இலையில் இந்த ரொட்டியை தட்டி எடுக்க போகிறான். அதுவும் சின்ன ரொட்டி இல்லை, பெரிய ரொட்டியாக தோசைக்கல் அளவு ரொட்டியாக இந்த தோசைக்கல்லில் தட்டி எடுக்கிறான். ஒரு ரொட்டியை தான் பெருசாக தட்டி போட்டு அதை வெட்டி தருவினோம். அப்போ இதை அந்த வாழையில தட்டி போட்டு நான் நினச்சினேன் வாழையில தட்டி போட்டு திரும்ப அதை கொண்டே தோசைக்கல்லில் வைக்க போகிறான்னு பார்த்தா, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடுப்பில் இருக்கிற தோசைக்கல் அதுவும் மண் சட்டி தான். நாங்கள் வீட்டில எல்லாம் இரும்பு சட்டி வச்சுருப்போம், இங்கே மண் சட்டி. அவள் அந்த எந்த வாழை இலையில் வச்சு இந்த மாவை ரொட்டியை தட்டினாவோ அதே வாழை இலையோட தூக்கி கொண்டு போய் வாழை இலையிலேயே கொண்டு போய் அடுப்பில் வச்சுட்டா. அப்போ உங்களுக்கு ரொட்டி எரியாது. அந்த வாழை இலையோடையே கொண்டே தோசைக்கல்லில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை போட்டு மூடிட்டா. இப்போ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னால் சமைச்சு வச்சுருக்கிற இந்த சமையல் எல்லாம் செய்து வச்சுருக்கிறா. என்னென்ன கறின்னு சொல்லி நான் திரும்ப சாப்பிடும்போது காட்டுறேன். ஒரு 3-4 மரக்கறியும் அந்த குளத்தில் பிடிச்ச மீன் பொரியலும், மற்றது மாங்காய் கறி, சுண்டங்காய் கறி, கத்திரிக்காய் கறி, பைத்தங்காய் கறி, இப்படி பல கறிகள் சமைச்சு வச்சுருந்தவையல். அதைத்தான் நம்ம திறந்து காட்டுறா. இது பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் பிடிச்ச மீன் பொரியல் செய்து வச்சுருக்கணும். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இவ
அம்மியில் திருவி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பூ போட்டு ஒரு சம்பல் ஒன்று அரைக்க போகிறா. அதுக்காக இந்த அம்மிக்கல்லில் வந்து காஞ்ச மிளகாயும் உப்பும் போட்டுட்டா. இப்போ இந்த அம்மிக்கல்லில் சம்பல் அரைக்க போகிறேன். இந்த அம்மிக்கல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கல் தான். அந்த அம்மிக்கல்லில் வந்து இன்னும் அம்மியாக பொழிஞ்சு எடுக்கவே இல்லை. ஒரு கல்லை கொண்டு வச்சு அந்த கல்லில் தான் ஒரு குழவியை வச்சு சம்பல் அரைக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு விரைவாக இந்த சம்பலை அரைச்செடுக்கிறா. பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 தரம் சுற்றின உடனேயே அந்த மிளகாயெல்லாம் அரை விட்டுட்டு இந்த மிளகாயை அவள் வறுக்கவும் இல்லை, பொரிக்கவும் இல்லை, எதுவுமே செய்ய இல்லை. ஆனால் அந்த அம்மிக்கல் அந்த கல்லில் போட்டு அரைச்ச உடனே அதுவும் உப்பு சேர்த்து அரைச்சா மிகவும் இலகுவாக அரைஞ்சி வந்துடும். அப்போ இந்த மிளகாயை மிகவும் இலகுவாக அரைச்செடுத்துட்டா அது உடம்புக்கும் சரி கையுக்கும் சரி எவ்வளவு ஒரு எக்ஸசைஸும். அப்போ அரைச்சி எடுத்துட்டு இப்போ வெட்டி வச்சுருக்கிற இந்த கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் சின்ன துண்டு தக்காளியும் போட்டு அதையும் சேர்த்து அரைச்செடுக்க போகிறா. இப்போ இந்த போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அரைப்பட்டு கொண்டு வருது. இந்த நாங்கள் ஏற்கனவே அரைச்ச மிளகாய் உப்பு அதோடு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சாச்சு. அதுக்குள்ளே கூடவே ஒரு சின்ன தேசி புளியும் விட போகிறேன். இப்போ அவாட்டை நான் வேண்டி அரைக்கிறேன். நான் இப்போ நாங்கள் திருவி வச்ச தேங்காய் பூவை போட்டு அரைக்கிறேன். கன காலத்துக்கு பிறகு அம்மியில் அரைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த அம்மியை பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மி பெருசாக இருக்குது. ஆனால் குழவி வந்து சரியான ஒரு சின்ன குழவியாக தான் இருக்குது. அது நிறைய காலத்துக்கு பிறகு அரைக்கிறதால ஏதோ புதுசாக இருக்குது. இப்போ மகன் என்ன சுற்றி போட்டு கொடுக்குறான். நான் எப்படி அம்மியில் அரைக்கிறேன்னு பார்த்துட்டு போட்டு கொடுக்குறான். இப்போ நான் இந்த திருவிய தேங்காப்பை போட்டு அரைச்சிட்டு அவாட்ட கொடுத்துட்டேன். இப்போ அவள் வந்து அந்த குழவியில் இருந்து இந்த சம்பளை வலிச்சு எடுத்துட்டு அந்த திருவின தேங்காப்புக்குள்ளே அந்த வட்டி வச்சுருக்கிற சின்ன தேசி புளியும் போட்டு பிணைஞ்சு எடுத்த உடனே சம்பல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கா அந்த திருவிய தேங்காய் பூவில் இருந்து அதை பால் புழிஞ்சு பால் எடுத்து அந்த பாலை வடிக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் வடி கூட வச்சு வடிக்கல, தன்னுடைய கையை வச்சு தான் அந்த கையால் பாலை வடித்து கரைக்கு பால் விடுறா. இங்கே இந்த அம்மா வந்து அந்த அரைச்ச சம்பலுக்கு தேசி புளியை புழிஞ்சு விட்டு கொண்டு இருக்கா. இப்போ தேசி புளியெல்லாம் புளிஞ்சு விட்டுட்டு அந்த சம்பலோட அந்த தேசி புளியை சேர்த்து நல்லா கையால் புளிஞ்சு எடுத்துட்டு என்னடா கொண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சம்பல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்கன் ரொட்டி ரெடி ஆகிட்டுது. நாங்கள் அந்த இடித்த சம்பல் இந்த ரொட்டியோடு தான் சாப்பிட்றதுக்கு அந்த சம்பல் செய்தது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றி அந்த சட்டியை எண்ணெயை கொதிக்க வச்சு கிடக்குது. அதுக்கிடையில் இப்போ எங்களுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்காக 2-3 பலகாரங்கள் செய்ய போயிடும். அந்த வகையில் என்ன பலகாரம்னு பார்த்தா இப்போ வந்து சிங்களாக்கள் செய்கிற கோக்கீஸ் செய்ய போயிடும். அப்போ அதுக்கு வந்து அரிசிமா, பச்சை அரிசிமா, வறுக்காத அரிசிமா, அந்த அரிசிமா, தேங்காய் பால், உப்பு, சீனி இவ்வளவு பொருட்களையும் போட்டு அது ஒரு பதத்துக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கணும். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்தது சீனி அரியதரம் அல்லது பணியாரம் அல்லது அதிரசம் என்று சொல்கிற இந்த அதிரசம் செய்ய போயினோம். இதுக்குள்ளையும் அரிசிமா, சிவப்பு அரிசிமா, நாங்கள் எல்லாம் எங்களோட உருளா சிவப்பு அரிசிமாவில் தான் சீனி அரியதரம் செய்வோம். அதே மாதிரி இவர்களும் சீனி அரியதரத்துக்கு சிவப்பு அரிசிமா, அதோட அந்த பச்சை அரிசியை வந்து நனைய வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கி அந்த பவுடருக்குள்ளே வெல்லம் பாகு செய்து ஊற்றி அதை வந்து புரட்டி வச்சிருக்கணும். இப்போ அந்த மாவில் இருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன தேசிக்காய் அளவு உருண்டை எடுத்து இந்த வாழை இலையில் தட்டி இந்த அதிரசத்தை பொரித்து எடுக்க போகிறா. இப்போ அவள் அந்த அதிரசம் உருண்டையும் அந்த வாழை இலையில் வச்சு தட்டி கொண்டு இருக்கிறாள். அதே நேரம் அங்கே அடுப்பில் எண்ணெய் சட்டியும் கொதித்து கொண்டு இருக்குது. தட்டி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சீனி அரியதரத்தை போட்டு
எடுக்க போகிறா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா போட்ட அதிரசத்தை வெளியில் எடுத்துட்டு இப்போ எனக்கு 2 உருண்டை பிடிச்சி வச்சவோ அந்த உருண்டையை நான் அதிரசம் மாதிரி பெருசாக தட்டி கொண்டு இருக்கிறேன். தட்டி எடுத்துட்டு அதையும் நாங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் எண்ணெய் சட்டியில் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே அதை திருப்பி போட்டுருவணும். இல்லைன்னு சொன்னால் குயிக்காக எரிஞ்சு போடும். இப்போ திருப்பி போட்டுட்டு மற்ற பக்கம் வெந்த உடனே நான் இப்போ அதை வடித்து எடுத்துட்டு இப்போ அடுத்த அடிதரம் அதாவது அதிரசம் எண்ணெய் சட்டிக்கு போடுறேன். நல்லா பெருசாக தட்டி வச்சுருக்கிறேன். போட்டுட்டு அங்கே கொஞ்சமாக பொங்கி வரவும் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை அந்த சுடு எண்ணெயை அள்ளி ஊற்றணும். ஊற்றினாக்கு பிறகு திரும்ப மற்ற பக்கம் பிரட்டி போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே திரும்பவும் அதுக்கு மேலே எண்ணெயை அள்ளி ஊற்றிட்டு அது அதிரசம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் எண்ணெயை வடித்து எடுக்க வேண்டியதான். இப்போ அதிரசம் நல்லா அழகாக பொங்கி வந்திருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அடுப்பில் நாங்கள் அதிரசம் பொரித்த எண்ணெய்க்குள்ளேயே இந்த கொக்கி சுட போகிறோம். இந்த கொக்கி சுடுறதுக்காக அந்த கொக்கி அச்சை நல்லா சூடான எண்ணெய்க்க வச்சுருந்து போட்டு திரும்ப நாங்கள் அந்த கொக்கிஸுக்கு கரைச்சி வச்சுருந்த அந்த மாவுக்குள்ளே அந்த அச்சை மூடாத அளவுக்கு மாவில் துவைச்சி எடுக்கணும். துவைச்சி எடுத்துகிட்டு திரும்ப எண்ணெய் சட்டிக்குள்ளே கொண்டு போய் அதை முழுமையாக எண்ணெயில் முழுகிற மாதிரி வச்சு எடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டு அதை அந்த தடியால் கலட்டி விடணும். அது அச்சில் இருந்து தானாகவே கலட்டி விட அது கலண்டு வந்துடும். கலண்டு வந்த பிறகு அதை மற்ற பக்கம் திருப்பி போட்டுட்டு அதில் இருந்து வெளியில் எடுத்துருவோம். இப்போ திரும்ப அடுத்தது இப்போ நான் அதை செய்ய போகிறேன். அதை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அச்சை மூடி அந்த மாவு இருக்கக்கூடாது. அச்சை மூடாத அளவுக்கு அந்த மாவை துவைக்கணும். துவைச்சிட்டு திரும்ப இந்த சட்டியில் கொண்டு போய் அதை வச்சு கொண்டு இருக்கணும். நான் அதை வச்சுட்டு இந்த தடியை ஆட்டி கொண்டு நின்றுட்டேன். அதை தடியை நாங்கள் ஆட்டாமலுக்கு அப்படியே வச்சு கொண்டு இருந்துட்டு திரும்ப தட்டினா தான் உங்களுக்கு அந்த அச்சு முழுமையான டிசைனோடு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பிரட்டி எடுக்கணும். கவனிக்கணும் என்னென்னா அந்த மாவில் துவைக்கிறதுக்கு முதல் அந்த அச்சு சூடான எண்ணெயில் இருக்கணும். இப்போ என்னுடைய மகன் இந்த கொக்கி செய்ய போகிறார். அப்போ அவர் இப்போ மாவில் இருந்து அந்த அச்சை துவைச்சிட்டு எண்ணெய்க்கு கொண்டு வைக்கிறார். வச்சு அதை இப்போ பொரிச்சு கொண்டு இருக்கிறார். பார்த்திங்கன்னு சொன்னால் இது சரியான ஒரு இலகுவான ஒரு பலகாரம். அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பலகாரம். சிங்கள மக்கள் இதை தங்களுடைய பண்டிகை காலங்களில் கட்டாயம் இந்த கொக்கீஸ் செய்வார்கள். அதைத்தான் இப்போ எங்களோட பிள்ளைகளும் இப்போ பார்த்து அதை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அவர் போட்டதை அந்த தடியால் அந்த அக்கா கலட்டி விட்டாக்கு பிறகு இது நிறைய நேரம் நீங்கள் எண்ணெய்க்க பொரிக்கணும் இல்லை, ஒரு குறுகிய நேரத்திலேயே ஒரு அச்சு அந்த பலகாரம் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் பிரட்டி போட்டுட்டு திரும்ப மற்ற பக்கம் பிரட்டி போட்டுட்டு அதை வெளியில் எண்ணெயை வடித்து வெளியில் எடுத்துருவோம். என்னவா ப்ளவுஸ் இதில் பார்த்திங்கன்னா அவங்க சிங்களத்தில் கேட்குறாங்க. ஏன்னா நான் நீட்டு கை சட்டை போட்டிருக்கிறேன்னாமன்னு சொல்லி நான் கட்டை கை போடலாம் தானேன்னு சொல்லி சிங்களத்தில் கேட்குறாங்க. அதைத்தான் அவள் சிங்களத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறா. என்னென்னு சொன்னால் அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் கட்டை கை தான் போட்டிருக்குறாங்களோ, அப்போ நான் போட்டிருக்கிறது அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி. அதுக்காக மண்பானையில் தண்ணி இருக்குது வெளியில். அந்த தண்ணியில் சாப்பிட்றதுக்கு ரெடியாக கையெல்லாம் கழுவி கொண்டு நிற்கணும் பிள்ளைகள். டிரைவர் மகனுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுறார். அப்போ நானும் போய் அதில் கையை கழுவிட்டு வரேன். கையை கழுவிட்டு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சமைச்ச சாப்பாட்டை போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மாங்காய் கறி இருக்குது. இது மாங்காய் கறி. நான் அம்பரலங்காயில் தான் கறி வைக்க சொல்லி கேட்டேன். நான் அது கிடைக்காதால் அவையால் மாங்காயில் அம்பரலங்காயில் எப்படி கறி வைப்பினோ அதே சுவையிலும் மாங்காய் கறி வச்சுருக்கேன். இது பைத்தங்காயும் பலாக்கொட்டையும் போட்டு கறி. இது ஆற்று மீன் பொரியல். இங்கே பார்த்திங்கன்னா கொக்கிஸும் அதிரசமும் இருக்குது. அடுத்தது குரக்கன் ரொட்டி. இது பருப்பு கறி. இங்கால அடுத்தது கத்திரிக்காய் கறி. அப்படி எல்லாம் மரக்கறி தான் கூட இருக்குது. மீன் பொரியல் மட்டும்தான் மிச்சம்.
அடுத்தது குத்தரிசி சோறு. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் புடலங்காயும் பலாக்கொட்டையும் போட்டு ஒரு பால் கறி. அடுத்தது சுண்டங்காய் பொரியல். இது வந்து சுண்டங்காயை வந்து பொரியல் மாதிரி தேங்காய் பூ எல்லாம் போட்டு செய்திருக்கணும். இப்போ அதோட அப்பளமும் இருக்குது. இதோட நாங்கள் குரக்கன் ரொட்டிக்கு செய்த சம்பளம் இருக்குது. பலவு சாப்பாட்டையும் மரக்கறிகளையும் வச்சு நாங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சமைச்சு வச்சுக்கிற எல்லா சாப்பாட்டையும் நான் எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறேன். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு பிளேட் கூட மண் சட்டியால் ஆனது தான். அது மண்ணில் தான் அதுவும் செய்த ஒரு சாப்பாட்டு பிளேட்டு. அதுக்கு மேலால் வாழை இலை வச்சு அந்த வாழை இலைக்கு மேலால் தான் இந்த சாப்பாட்டை போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் இப்போ எல்லாருக்கும் சாப்பாட்டு அந்த சாப்பாட்டு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டு இப்போ திரும்ப நான் எனக்கும் போடுறேன். கூடவே எல்லாருக்கும் அந்த நாங்கள் ரொட்டிக்காக செய்த சம்பளம் வச்சு கூடவே அந்த குரக்கன் ரொட்டியும் எல்லாருக்கும் ஒரு சின்ன துண்டு வச்சாச்சு. இப்போ நான் மற்றாக்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறேன். எல்லா சாப்பாடுமே மிகவும் ஆரோக்கியமான முறையில் எங்களோட கண்ணுக்கு முன்னால் சமைச்சு தந்தவர்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவும் ஆரோக்கியமான முறையிலையும் இருக்குது. மிகவும் சுவையாக இருந்தது அந்த சாப்பாடு. என்னென்னு சொன்னால் அனைத்து மரக்கறிகளும் வந்து அவங்களோட தோட்டத்தில் தான் உடனே நாங்கள் போனதுக்கப்புறமா பிடுங்கி சமைச்சு எங்களை கண்ணுக்கு முன்னால் தான் சமைச்சு தந்தவர்கள். மிகவும் சுவையாக இருந்தது இந்த சாப்பாடு. இப்போ நாங்கள் எல்லோரும் ஆசைதீர இந்த மண் சட்டி சாப்பாடு கிராமத்து முறையில் நல்ல சுவையான ஒரு சாப்பாடு விருந்தோம்பல் நடந்து முடிஞ்சுது. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ டெசர்ட் சாப்பிட போகிறோம். அதுக்கு அவங்க வீட்டில் செய்த தயிரோட பனம்பானி இல்லை, கித்தூள் பானியும் இல்லை. இது தென்னம்பானி. பனம்பானி கித்தூள் பானி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து தென்னம்பானியை விட்டு தான் இந்த தயிரை நாங்கள் சாப்பிட போகிறோம். உண்மையில் மிகவும் சுவையாக இருந்தது இந்த தயிரோடு இந்த தென்னம்பானியை விட்டு சாப்பிட்றது. நான் இதுதான் முதல் முறை இப்படி சாப்பிட்டேன். நான் இப்போ இந்த தென்னம்பானியை எல்லா தயிர் கப்புக்களையும் நான் விடுறேன். இந்த தயிர் நாங்கள் சாப்பிட்ற கப் கூட மண் சட்டியில் தான் தந்திருந்தவங்க. அந்த மண் சட்டிக்கில் தான் குட்டி மண் சட்டி, அந்த மண் சட்டிக்கில் தான் அந்த தயிரை போட்டு தென்னம்பானி விட்டு சாப்பிட்டோம். பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளவு ஒரு சுவையாக இருந்தது. கூடவே இந்த தயிரை பார்த்திங்கனாலே பார்க்கவே எவ்வளவு ஒரு கட்டி தயிராக இருக்குது. கூடவே நல்ல பழங்கள் எல்லாம் தந்திருந்தவைகள். வாழைப்பழம், தர்பூசணி, சப்போட்டா பழம், கொய்யாப்பழம் என்று நிறைய பழங்கள் எல்லாம் வெட்டி வச்சுருந்தவை. இப்போ கடைசி மகன் வந்து தர்பூசணி சாப்பிட்றார், அதாவது வத்தப்பழம். இங்கே இவர் வந்து 4வது மகன் வந்து கொய்யாக்காய் சாப்பிட்றார். அது வந்து கொஞ்சம் காயாக இருந்தது. அப்போ அவருக்கு அது நல்லா பிடிச்சிருந்தது. கூடவே இங்கே நாங்கள் செய்த கொக்கீஸும் அதிரசமும் இருக்குது. அது இவ்வளவு தான் டெசர்ட்டுக்கு சாப்பிட்டது. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தென்னோலையில் கிடுகு பின்ன போகிறோம். அதாவது தென்னோலை பின்ன போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா அவள் பின்னி கொண்டு இருக்கிறா. இது வந்து இந்த தென்னோலையில் இந்த இப்படி பின்னுறதை வந்து கிடுகு பின்னுறதுன்னு சொல்கிறது எங்களோட ஊரில். நீங்கள் பார்க்குறவங்களோட ஊரில் எப்படி சொல்கிறதோ எனக்கு தெரியலை. எனக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் நான் இப்படி தென்னோலையில் இந்த கிடுகு பின்னினது அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. எனக்கு கால் மடிக்க முடியாமல் இருந்தது. நடந்து இடது கால் வந்து முழங்கால் மடிக்க நம்ம போயிட்டு அப்படி இருந்தும் இந்த உலகின்றது எனக்கு சரியான விருப்பம். அதால் நான் அதை ஒத்த காலில் இருந்து பின்னி முடிச்சிட்டேன். இது வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்க நிறைய நீண்ட காலத்துக்கு பிறகு நான் இந்த ஓலை பின்னுறேன். சின்ன பிள்ளையாக இருக்க நான் அம்மம்மாவோட இந்த ஓலை பின்னினது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எனக்கு சரியான விருப்பம் இந்த கிடுகு பின்னுறதுன்னு சொன்னால். நாங்கள் வந்து இந்த கிடுகு பின்னுறது வந்து தென்னை ஓலை காஞ்சதுக்கப்புறமா அந்த காஞ்ச ஓலையைத்தான் எடுத்து அதை வந்து தண்ணிக்கு நனைய போட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி ஓலை பின்னுறது. அந்த ஓலையை எடுத்து தான் தென்னோலையில் வீடு மேய்கிறது. இது வந்து இங்கே அவைகளை காட்டுறதுக்காக தென்னோலையை பச்சை ஓலையே வட்டி வச்சுருந்தவைகள். அதைத்தான் இப்போ நான் வந்து பின்னி கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளுக்கெல்லாம் இது வந்து பார்க்க அவைகளுக்கு சரியான ஒரு புதிய ஒரு விடயமாக இருந்தது. இப்போ ஒரு பக்கத்தை மடித்து கட்டிட்டு மிச்சம் அடுத்த பக்கத்தையும் மடித்து கட்டணும். அது வந்து சூரிய வெளிச்சம் பட்டதால் நாங்கள் வீடியோ எடுத்தது தெளிவாக தெரியலை. இருந்தாலும் நான் அதை பின்னி முடிச்சிட்டேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளவு அழகாக இருக்குது. இப்படித்தான் தென்னை ஓலையில் ஓலை பின்னுறது. இப்போ ஓலை பின்னி முடிச்சுட்டு இப்போ உரலில் நெல் குத்த போகிறோம். இப்போ அந்த அம்மா வந்து நெல் குத்தி கொண்டு இருக்கிறா. இப்போ அவாட்ட வேண்டி
நான் அந்த நெல்லை குத்துறேன். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்போ உரல்ல அரிசி இடிக்கிற சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. இது வந்து நெல்லை வந்து உரலில் போட்டு குத்தி இப்போ அரிசியாக எடுக்க போயிடும். அதுக்கு தான் நான் இப்போ குத்தி கொண்டிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இது வந்து இப்போ தான் உரல் உலக்கியன்னு சொல்லி பாடப்புத்தகத்தில் தான் படிச்சிருக்கணும், தமிழ் பாடப்புத்தகத்தில். ஆனால் இப்போ தான் அவையல் முதல் முறை இப்படி உரலையும் உலக்கியம் பார்க்க. இந்த 4வது மகன் வந்து நெல் குத்துறார் உரலில். அவருக்கு இது ஒரு விளையாட்டாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. அவரை குத்துற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ அவரும் வந்து உரலில் வந்து நெல் குத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நெல் குத்தி முடித்ததுக்கப்புறமா இப்போ இந்த நெல்லை கொண்டு போய் சுலகில் போட்டு புடைச்செடுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் உரலில் குத்தி எடுத்து அந்த நெல்லை கொண்டு வந்து இந்த அம்மா வந்து சுலகில் போட்டு புடைச்செடுக்கிறா. இந்த புடைச்சி எடுக்கும் போதே நாங்கள் அந்த உரலில் போட்டு குத்தினதால் அந்த நெல்லில் இருக்கிற வெளித்தோல், அந்த உமின்னு சொல்கிற தோல் வந்து எல்லாம் கலண்டு போய் வந்துடும். இப்போ அவள் புடைச்சிட்டு என்னட்ட தந்திருக்கிறா. அவள் புடைச்சதுலேயே அந்த நெல்லில் இருந்த மேல் தோல் உமியெல்லாம் கலண்டு விட்டுது. இப்போ நான் இப்போ பிள்ளைகளுக்காக இதை புடைச்சி காட்டுறேன், எப்படி சுலகில் போட்டு அரிசி புடைக்கிறது, நெல் புடைக்கிறதுன்னு சொல்லி. இப்போ உமியெல்லாம் போயிட்டுது. அந்த நாங்கள் இடித்த பிள்ளைகள் வந்து அப்படி இப்படி இடித்ததால் அந்த நெல் வந்து கூட குத்துப்பட்டு அரிசி வந்து குறுநலாக வந்துட்டு. இப்போ அந்த குறுநலை தான் நான் காட்டுறேன் பிள்ளைகளுக்கு எடுத்து. இது இந்த குறுநல் வராமலுக்கு அவ்வளோ கவனமாக அதை இடித்தாத்தான் உங்களுக்கு அரிசி வந்து முழுமையாக வரும். இப்போ நான் புடைச்சி முடித்த பிறகு இப்போ மகன் வந்து 4வது மகன் வந்து நெல் புடைச்சி கொண்டு இருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது. இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த 2-3 மணித்தியால கிராமத்து வாழ்க்கை முறை முடிஞ்சிட்டுது. இந்த அந்த அம்மாவும் அந்த அக்காவும் தான் எங்களோட இவ்வளோ நேரம் கூட இருந்தவையல். இவர்களுக்கும் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கிராமத்து வாழ்க்கை முறையை நாங்கள் பார்த்து மகிழவும் அனுபவிக்கவும், இந்த பல இடங்களையெல்லாம் நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கும், எங்களை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும், இந்த மொழி தெரியாட்டாலும் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருந்த கொழும்பில் இருக்கிற அந்த குகன் ட்ராவல்ஸில் இருந்து வந்த ரமேஷ் அண்ணா, டிரைவர் அண்ணாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் ஒரு முறையாவது இப்படி ஒரு உங்களோட பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்து அவர்களும் இந்த அனுபவங்களை அனுபவித்து பார்க்க விடுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா. நன்றி.